முதல்ல கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் குக்கரில். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எவ்வளோ அரிசி போடுறோங்களோ அவ்வளோ. ஃபஸ்ட்டில் நாம் பே லீஃப் போட்டுக்கலாம். அப்போது ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து கார்லிக் போட்டுக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஃபஸ்ட்டு, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும் செஞ்சாச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கூடவே நம்ம வந்து சில்லியை கூட ஆட் பண்ணிடலாம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எதுக்குமே இல்லை. சில்லி மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ வந்து அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், இல்லைன்னா ஓகே இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஓகே, மறுபடியும் ஒரு வாட்டி இது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாதி வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. புதினா வந்து லைக் வந்து கட் பண்ணி போட வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். சரிதான், லைக் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். லைக் நிறைய புதினா வேணும்னவங்க இதை வந்து போட்டுக்கலாம். இது நான் வந்து கொஞ்சம் தான் போட்டுருக்குறேன். அது ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் ஆகிடும். புதினா ஸ்மெல் நம்மளுக்கு அவ்வளோவா வராது. இதுக்கான இது தக்காளி ரைஸ் இல்லையா, அதனால் டொமேட்டோ பாத் இல்லையா, அதனால் சிம்பிள் அண்ட் ஈஸி. 5 minutes சாஃப்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து தக்காளி போட போகிறோம். ஸ்டேஜில் தக்காளி வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக ரைஸுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் இப்போவே போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தண்ணி போட்ட பின்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒன் டைம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம்னா அந்த ரா ஃப்ளேவர் போகணும் இல்லையா, அது வரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் டொமேட்டோ வந்து வதங்கிடுச்சு. போதும் நம்மளுக்கு இவ்வளோ வதங்கினாலே. அது வந்து ஃப்ளேவர் பிடிக்கணும், கொஞ்சம் சால்ட் கூட பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் டைம் வந்து ஒரு 1 or 2 seconds அதை வந்து வதக்கினா போதும், குக்கரில் வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பட்டாணி ஆட் பண்ணுறோம், பீஸ் ஆட் பண்ணுறோம். இட்ஸ் அபவுட் 100 grams ஃப்ளேவர் பிடிக்கிறதுக்கு பட்டாணி வந்து 1 second வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து அரிசி தண்ணி போட்டுட்டு குக்கர் வந்து மூடிடலாம். பார்த்தீங்களா, பாதி தக்காளி வந்து இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து எவ்வளோ அரிசி போட்டோம்னா 4 glass இந்த மாதிரி. இப்போ நான் இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நான் அளந்து போட போகிறேன், அவ்வளோதான். 1 2 and 3 it's 4, அவ்வளோதான். அரிசி எவ்வளோமோ அவ்வளோ. கொஞ்சம் அது பாயில் ஆகட்டும். கொஞ்சம் பாயில் ஆகிட்டோடனே அரிசி டூ கலர்ஃபுல் அண்ட் எம்மி ஆல்சோ. க்ளோஸ். இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இது 2 விசில் அவ்வளோதான். ஓன்லி 2 விசில். பார்த்திங்கன்னா விசில் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுக்கலாம். எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கலர் நத்திங். இதை வந்து நாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பிரியாணி வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல இதெல்லாம் என்னென்னா அங்கே எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் நேச்சுரல் கலர். வெஜ் குஸ்கான்னு சொல்லலாம் இன்னொரு பேர் இதுக்கு. இதுதான் சேம். நம்ம வந்து பிரியாணி வந்து எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கீழேருந்து லைட்டாக சாஃப்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்.
இல்லைன்னா ரைஸ் வந்து அவ்வளோ உதிராக இருக்காது உங்களுக்கு. அதனால் கீழேருந்து கொஞ்சம் அப்படியே அலக்காக எடுத்து ஆஹா இப்படி பண்ணால் நிஜமாக சொல்கிற ஸ்மெல் மட்டும் வாசனை தூக்குது. சாப்பிடும்போது தான் உங்களுக்கு புரியும். செஞ்சு பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, இது வந்து அதனால் அதை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, இட்ஸ் டூ நைஸ். இது வந்து நீங்கள் வந்து லைக் ராய்த்தாவோட சாப்பிடலாம், இல்லைன்னா சட்னி செஞ்சிடலாம். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், பூந்தி ராய்த்தா நல்லாயிருக்கும், ப்ளெயின் கர்ட் ஆல்சோ நல்லாயிருக்கும். இதுக்கு இங்கே வந்து ட்ரை பண்ணி எப்படி வந்தது உங்கள் வீட்டிலன்னு எனக்கு வந்து சொல்லணும், நீங்கள் வந்து சொல்லணும். Ready to eat. Have a good breakfast everyone. Thank you for watching.